அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் KTV ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல் வீடியோ பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் 2022-23 வருஷத்துக்கான தனுவாஸ் வெட்டர்னரி அட்மிஷனை பற்றின ஒரு லேட்டஸ்ட்டு அப்டேட்டு முக்கியமான தகவலை தான் பார்ப்போம். என்னென்னா இந்த செகண்ட் ரவுண்டு ஆன்லைன் கவுன்சிலிங்கை பற்றி நிறைய குழப்பங்கள் இருக்குது. அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லலாம் அந்த வீடியோ. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டன் ஆன் பண்ணி வைங்க. ஓகே, இதில் செகண்ட் ஆன்லைன் கவுன்சிலிங் எப்போ நடந்துச்சுன்னா, இப்போ 18ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. அதில் யாருக்கெல்லாம் கிடச்சிது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு கேள்விக்குறி. அதாவது அப்கிரேடேஷன், ஃபஸ்ட்டு ரவுண்டில் ஜாயின் பண்ணவங்க ஒரு வில்லிங்னஸ் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, அடுத்த வேறு காலேஜ் டாப்பில் கிடச்சா எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும், அப்புறம் அந்த ஸ்லைடிங் மாதிரி ஒரு ஆப்ஷனு ப்ளஸ் இந்த வெயிட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸுக்கும் சில பேருக்கு கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. அது யாராவது வெயிட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் கிடச்சிருந்தால் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுங்க, அதையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ இது என்ன கிளாரிஃபிகேஷன்னா, இந்த அலாட்டட் கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணணும் அடுத்து அப்படிங்கிறது ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு 30ஆம் தேதி நவம்பர் 30க்குள்ளார ரிப்போர்ட் பண்ணணும். வித்து ஃபீஸ் எல்லாம் பே பண்ணிவிட்டு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துகிட்டு போகணும், வெரிஃபிகேஷனு, இந்த டீட்டெயிலெல்லாம் முடிக்க சொல்லியிருக்காங்க. இவங்க யாருன்னா ஃப்ரெஷ் அலாட்மெண்ட்டுக்கு தான் அவங்க போய் காலேஜில் ரிப்போர்ட் பண்ணணும். என்ன காலேஜ் அலாட்டாக இருக்கோ அவங்க அந்த காலேஜுக்கு. இந்த ஏற்கனவே ரீஅலாட்டான்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு காலேஜிலேருந்து இன்னொரு காலேஜ் போயிருக்காங்க, ஒரு அப்கிரேடில் கிடச்சிருக்குன்னா அவங்க போக தேவையில்லை. அவங்க ஜஸ்ட்டு அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்றைக்கு கிளாஸு ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்களோ அன்றைக்கி காலேஜ் ஓப்பன் பண்ணுற அன்றைக்கி போனால் போதும். இப்போ இந்த செகண்ட் கவுன்சிலிங் செலெக்ஷன் லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 69 பேர் அகாடமிக் ஸ்ட்ரீமில் வந்திருக்காங்க. ஸோ 69 பேருக்கு அகாடமிக் ஸ்ட்ரீமில் எல்லாமே ஃப்ரெஷ் அலாட்மெண்ட்டாக இருக்குது. அதுதான் இப்போ இந்த வெப்சைட்டில் பாருங்களேன் தெரியும், ஸ்க்ரீனை பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா 19/11 நேற்றுக்கு இந்த அலாட்மெண்ட் நடந்திருக்கு. ஆன்லைனில் நேற்றுக்கு நடந்திருக்கு. ஸோ அதுக்கு முன்னால் ரீஅலாட்மெண்ட்டு 18th நைட்டு ஒன்று போட்டிருந்தாங்க. அது அப்கிரேடேஷன், ஒரு காலேஜ் டு இன்னொரு காலேஜ் மாற்றினவங்களுக்கு. இது இந்த வெயிட் லிஸ்ட்டில் உள்ளவங்க ப்ளஸ் ஃப்ரெஷ் அப்ளிகேஷன் கிடையாது, ஃப்ரெஷ்ஷாக சாய்ஸ் ஃபில் பண்ணவங்களுக்கு இதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு தான் இந்த அலாட்மெண்ட்டு. ஸோ ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் எப்போன்னா டைரெக்டாக ஃபஸ்ட் டைம் காலேஜ் கிடச்சிருக்கு. பிசிக்கு பார்த்தோம்னா 194.5 வரைக்கும் கிடச்சிருக்கு அகாடமிக் ஸ்ட்ரீமில், 194.5. அடுத்து பார்த்தோம்னா 194 வரைக்கும் கிடச்சிருக்கு. அடுத்து எம்பிசி அவங்களும் 194 தான் இருக்கிறாங்க. இப்போ இவங்களாம் என்ன பண்ணணுன்னா, ரிப்போர்ட்டை உடனே கால் லெட்டரை டவுன்லோட் பண்ணதை எடுத்துக்கிட்டு 30ஆம் தேதிக்குள்ளார போய்ட்டு காலேஜ் ஜாயின் பண்ணணும். அப்போ இந்த வெயிட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அடுத்து கிடைக்குமா, கூப்பிடுவாங்களா அப்படின்னா, உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தால் நிச்சயம் SMS இமெயில் வரும், அவங்களாம் கவுன்சிலிங்கில் கலந்துக்கலாம் அப்படிங்கிறது தான் ப்ரொசீஜரு. ஸோ இப்போ இந்த தகவல் இந்த நேரத்தில் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். தொடர்ந்து பாருங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய அப்டேட்லாம் வந்துகிட்டே இருக்குது அடுத்தடுத்த வீடியோவில். தேங்க்யூ.